வணக்கங்க. நம்ம காரக்குழம்பு ஸ்டைலில் கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்ம குழம்பு வைக்கும்போது கருவேப்பிலை போட்டோம்னா பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி தூக்கி இடைய வச்சுருவோம். அப்படி இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். நம்ம தண்ணியில் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டிருக்கோம். அதில் இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறோம். அலசி எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு மழன்னு அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு தேவை ஒரு 50 புளிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த குழம்பு ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு புளி போட்டால். இந்த புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். இதுக்கு நான் குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூளும் தேவைக்கேற்ப. அதை நம்ம புளி கரைசலில் சேர்த்துருவோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை நல்லா மழன்னு அரைச்சிக்கணும், திரி இல்லாமல். இதை ஒன்றா கலந்து வாயில் ஊற்றி பாருங்கள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, காரம் தேவையாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மருந்து குழம்பு மாதிரி தான். இது செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு போடுறேங்க. பூண்டு போடும்போது கேஸ்ட்ரபிளுக்கும் நல்லது, செரிமானத்துக்கும் நல்லது, நம்மளுக்கு குழம்பும் வாசனையாக நல்லா இருக்கும். அதனால் பூண்டை போட்டு இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்தவுடனே நம்ம ஏற்கனவே பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குழம்பை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலை குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது இந்த மாதிரி குழம்பு நம்ம சாப்பிடும்போது, இந்த குழம்பு சாப்பிட்றதால செரிமானத்தன்மை இருக்கும், அயன் சத்து இருக்கும், நல்ல முடி வளர்ச்சி இருக்கும், மூல நோய் வராமல் இருக்கும், தைராய்டு பிரச்சனை கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த குழம்பை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இறக்க போகும்போது நான் நல்லெண்ணெய் ஊற்றுவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.